நீண்ட நாட்களா அதிமுகவோட பயணம். அமைச்சரா இருந்திருக்கீங்க. 2 முறை எம்எல்ஏ, 3வது முறையும் எம்எல்ஏவாக மக்கள் உங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏன் தாவேகா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தீங்க? தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. ஆனால் இந்த இயக்கத்தில் மறுபடியும் நம்ம நீடித்தோம்னா, நம்ம எந்த மக்கள் சேவைக்காக வந்தோமோ அந்த சேவை தடை பற்றுமோங்கிற ஒரு எண்ணத்தினால தான் புரட்சி தலைவர் மாதிரியே சினிமா தொழில கொடிகட்டி பறந்து பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தலைவர், இப்போ நான் எடுத்துக்கிட்ட என்னுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அதை விட்டு மக்கள் சேவைக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காரணத்திற்காகவும் இல்ல இப்ப உங்க கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு 11, 15 நாட்கள் ஆகிறது இன்றோடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க மக்கள் சேவை தான் செய்ய போறாங்க அப்படின்றது எந்த இடத்துல முடிவுக்கு வந்தீங்க? நீண்ட காலமாக அதிமுக ஒரு பெரிய லாங் டர்ம், நீங்களே சொல்றீங்க 80களில இருந்து இருந்திருக்கீங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் டிராவல் பண்ண அதிமுக விட எந்த இடத்துல அது தாவேகா உயர்ந்ததா நீங்க பாக்குறீங்க? இங்க யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்கிற கொஸ்டின் கிடையாது. இன்னைக்கு யாரு இந்த ஆட்சியை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்கள் பெருவாரியான வாக்குகள் கொடுத்து இன்னைக்கு முதல்வர் அவர்களை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க.